போடணும். இந்த பாருங்கள், அந்த மெதுவடைக்கு நம்ம என்னென்ன போட போகிறோன்னா, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, இது நல்லா அங்கே பாருங்கள், நல்லா கல்கண்டு மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம். வெங்காயம் வந்து உங்கள் விருப்பம் தாங்க, நிறைய போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வடை, கம்மியாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ வடை அதான் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இந்த அளவு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் போட போகிறேன். அப்புறம் இந்த முழு சீரகம் அதை லைட்டாக கசக்கிட்டு போட போகிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க, நான் மாவை பிரட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். வெங்காயம் நிறையா தான் போட்டிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வெங்காயம் நிறையா பிடிக்கும். அதனால் உங்களுக்கு வந்து வெங்காயம் கம்மியாக போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடையை சுட